Hi friends, வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். தினப்படி சமையல் சேனலில் நான் அனுப்புகிற வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெல்லிக்காய் பச்சடி, நெல்லிக்காய் கறி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தொகையில் சாதம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டுண்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது பாருங்கள், இதுக்கு 4 நெல்லிக்காய் அளவுக்கு இன்றைக்கி நான் எடுத்துட்டுருக்கேன். ஒரு வாணலி சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வரமிளகா ஒரு 4லேருந்து 5 போட்டு வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னும் ஒரு 2 வரமிளகா கூட போட்டு வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த 4 நெல்லிக்காவையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துடலாம். அது தேவையில்லை. மீதி பகுதியெல்லாம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் நம்ம பச்சை மிளகா, தயிர் விட்டு கூட பச்சடி பண்ணுவோம். அதுவும் ஒரு வேறு விதமான நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். வரமிளகா போட்டு பண்ணுறதுனால இதுவும் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது தேங்காய் போட்டாச்சு. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வரமிளகாவையும் போடலாம். நறுக்கி வச்சுருந்த நெல்லிக்காய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துக்கலாம். இப்போது இந்த ஆம்லா பேஸ்ட்டு ரெடி ஆகிடுது. இப்போது அதே வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை இலைகள் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதே நெல்லிக்காவை வச்சு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி பண்ணுற பச்சடி ரொம்பவே நல்லாயிருக்கும். அது அப்படியே கொதிக்க விடாமல் பண்ணுற ஒரு மெத்தடு. இது வரமிளகா போட்டு பண்ணுற மெத்தடு. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்சியில் கலந்து அந்த ஜாரில் இருக்கிற நெல்லிக்காய் பேஸ்ட்டெல்லாம் கலந்துட்டு அந்த தண்ணியை இதில் விடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா புளிப்பு, உப்பு, காரம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சடி சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்துடுது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் இந்த சேனலில் ஆம்லா ரைஸ் அண்ட் ஆம்லா ஜாம் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் மேலே வருது பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஆம்லா பச்சடி ரெடி ஆகிடுது. நீங்களும் இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.